அலெக்ஸ் பகுதி 5. இக்கதையில் வரும் கதாபாத்திரம் மற்றும் வசனங்கள் அனைத்தும் கற்பனையே. இது யார் மனதையும் புண்படுத்துவதற்கானது அல்ல. பாண்டியன் கார்த்திக்கிடம் வந்து தன்னை புரொடியூசர்கள் மிரட்டியதை பற்றியும் நடிகர்களுக்கான மெம்பர் கார்டு வாங்குவதை பற்றியும் கூறினான். இதை கேட்ட கார்த்திக், என்ன மன்னிச்சிரு பாண்டியா, நானாவது உனக்கு ஞாபகப்படுத்தியிருக்கணும் மெம்பர் கார்டு வாங்குவதற்கு. சரி, இப்போ ஒன்னும் கெட்டு போல, நம்ம நேரா நடிகர் சங்கம் தலைவரிடம் பேசி உனக்கு ஒரு கார்டு வாங்கிடலாம் என்று கூறினார். பாண்டியனும் கார்த்திக்கும் நடிகர் சங்கத்திற்கு சென்று தலைவரை பார்த்தார்கள். பாண்டியனை பார்த்ததும் நடிகர் சங்க தலைவர், வா வா பாண்டியன், வந்து உட்காரு, புரொடக்ஷன் சங்க தலைவரை பாத்தியா, என்ன சொன்னாரு என்று கேட்டார். புரொடக்ஷன் சங்க தலைவர் வெளிநாடு போயிருக்காருன்னு சொன்னாங்க என்று கார்த்திக் சொன்னான். நீங்க எங்களுக்கு ஒரு உதவி பண்ணணும் சார். சொல்லுங்க கார்த்தி, என்ன உதவி உங்களுக்கு வேணும்? நடிகர் சங்க தலைவர் கேட்க, பாண்டியனுக்கு இப்போ மெம்பர் கார்டு வேணும் சார் என்று கேட்டான். நடிகர் சங்க தலைவர் பாண்டியாவை பார்த்து, உங்களுக்கு மெம்பர் கார்டு கொடுப்பதில் பிரச்சனை ஒன்றுமில்லை, ஆனால் இந்த வருஷத்துக்கு உண்டான கார்டு இவ்வளவுதான் என்று டார்கெட் இருக்கு, அந்த அளவுக்கு தான் கொடுக்க முடியும். இப்போ அந்த டார்கெட் முடிஞ்சு போச்சு பாண்டியா, இன்னும் 4 மாசம்தான் இருக்கு இந்த வருஷம் முடியறதுக்கு. அடுத்த வருஷம் போட்டுடலாம் உங்களுக்கு மெம்பர் கார்டு, ஓகேவா அப்படின்னு சொல்லி கார்த்திக்கும் பாண்டியனும் திருப்பி கேள்வி கேட்க முடியாத அளவுக்கு இந்த பதிலை கூறி வாயடைத்து வைத்துவிட்டார் நடிகர் சங்க தலைவர். பாண்டியாவுக்கு தெரியும் தனக்கு கார்டு தராமல் இருப்பதற்கு காரணம் என்னவென்று. கார்டு இல்லைன்னா இந்த வருஷத்துல அவனுக்கு சம்பளம் பணம் கிடைக்காது, ஆனா அதுக்குண்டான டாக்ஸ் அவன் கட்டிதான் ஆக வேண்டும். அதற்கு கூட அவங்களுக்கு பணம் இல்ல, என்ன செய்வது என்று தெரியாமல் இருந்தான். இதற்கிடையில் சில பல கதைகள் அவனை நோக்கி வந்தது. அந்த கதையின் புரொடியூசர்கள் வேற யாரும் இல்ல, அவனுக்கு பணம் தர வேண்டிய புரொடியூசர்கள் தான். அவன் நடிக்க முடியாது என்று சொல்லிவிட்டான். இந்த செய்தியெல்லாம் புரொடியூசர்களுக்கு போய் சேர அவர்கள் கோபமடைந்தனர். இந்த பிரச்சனையை புரொடக்ஷன் தலைவரிடம் சொன்னார்கள். தலைவரே, இந்த வில்லன் கேரக்டர்ல நடிச்சு பெரிய ஆளான பாண்டியன் என்ற நடிகர் இப்ப கொஞ்சம் தகராறு பண்றான். எந்த கதை சொன்னாலும் நடிக்க மாட்டேன்னு திமிரா சொல்றான் தலைவரே. இந்த டைரக்டர்களும் அவன்தான் இந்த கதைக்கு பொருத்தமா இருப்பான் அப்படின்னு சொல்றாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல தலைவரே. இன்னும் மெம்பர் கார்டு கூட வாங்கல, ஆனா இப்படி பேசுறான். நீங்க தான் ஒரு வழி சொல்லணும் என்று புரொடக்ஷன் தலைவரிடம் கூறினார்கள். சரி, அவனை நான் பார்க்கணும்னு சொல்லி கூட்டிட்டு வாங்க, நம்ம இங்க வச்சு பேசிக்கலாம் அப்படின்னு புரொடக்ஷன் தலைவர் சொல்ல, தலைவரே அவனை ஏன் நேர வர சொல்றீங்க, நீங்க போன்ல சொல்லுங்க தலைவரே, அவனுக்கு அது போதும், அதுலயே நடுங்கிக்கிட்டு வந்து படத்தை நடிச்சு கொடுத்துருவான் அப்படின்னு புரொடக்ஷன் தலைவரை உசுப்பேத்தினார்கள் புரொடியூசர்கள். சரி, அந்த நடிகருக்கு போனை போட்டு கொடுங்க, நான் பேசுறேன் என்று சொன்னார் புரொடக்ஷன் தலைவர். பாண்டியனுக்கு பணம் தர வேண்டிய புரொடியூசர் ஒருவர் போன் பண்ண, பாண்டியன் அந்த புரொடியூசர் தான் பேசுகிறார் என்று நினைத்து பேச ஆரம்பித்தான். ஆனால் போன் போட்ட புரொடியூசர் அந்த போனை புரொடக்ஷன் தலைவரிடம் கொடுத்து விட்டார். ஹலோ பாண்டியன், டைரக்டர் உங்ககிட்ட கதை சொன்னாராமே, அதுக்கு ஏன் நடிக்க முடியாதுன்னு சொன்ன? இப்பதான் நீ வளர்ந்துட்டு வந்துட்டு இருக்க, நான் நினைச்சேன்னா இந்த வளர்ச்சியை தடுக்கவும் முடியும், இந்த சினிமா ஃபீல்டை விட்டு உன்னை துரத்தவும் முடியும், புரியுதா? கதையை ஒத்துக்கிட்டு நடிச்சு கொடுக்கிற வழியை பாரு என்று கூறினார் புரொடக்ஷன் தலைவர். என்ன சார் பயங்காட்டுறீங்களா? என் வளர்ச்சியை உங்களால நிப்பாட்ட முடியும்னு நினைச்சா நிப்பாட்டி பாரு, உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ, எனக்கு ஒன்னு கவலை இல்ல, சரியா? இந்த போன்ல மிரட்டுற வேலையெல்லாம் எங்கிட்ட வச்சுக்காத, போனை கட் பண்ணு, சரியா என்று கோபப்பட்டு போனை வைத்து விட்டான் பாண்டியன். தலைவரே, அவன் உங்களையே அசிங்கப்படுத்திட்டான், அவனை சும்மா விடக்கூடாது தலைவரே என்று புரொடியூசர்கள் கூறினார்கள். அவன் பேசியதுக்கு ஒரு நாள் வருத்தப்பட்டே ஆகணும், கண்டிப்பா அவனை நான் சும்மா விட மாட்டேன் என்று கூறினார் புரொடக்ஷன் தலைவர். இந்த பிரச்சனையெல்லாம் பாண்டியனுக்கு தெரியாது. அவன் கார்த்திக் எடுக்கும் படத்தில் மும்முரமாக நடித்துக் கொண்டிருந்தான். இதற்கிடையில் தென்னிந்திய நடிகர் சங்கங்கள் சேர்ந்து கொண்டாடும் சமத்துவ விழா வந்தது. இந்த விழாவில் தென்னிந்திய மாநிலங்களான தமிழ்நாட்டு, ஆந்திரா, கர்நாடகா மற்றும் கேரளா ஆகிய 4 மாநிலங்கள் சேர்ந்து நடத்தும் விழாதான் சமத்துவ விழா. இந்த விழா 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கும். இந்த விழாவில் ரசிகர்களை சந்தோஷப்படுத்துவதற்காகவே இந்த 4 மாநிலத்தில் இருக்கும் நடிகர்களுக்கிடையே கிரிக்கெட் போட்டி நடக்கும். இந்த ஆண்டு இந்த போட்டி கேரளாவில் நடக்கப் போகிறது. இந்த போட்டியின் விதிமுறை, முதலிடத்தில் தமிழ்நாடு, 2ஆம் இடத்தில் ஆந்திராவும் போட்டியிடும், 3ஆம் 4ஆம் இடத்தில் உள்ள கர்நாடகா, கேரளா இவர்களுக்கிடையே நடக்கும். மொத்தமாகவே 4 போட்டிகள் மட்டுமே நடக்கும். 12 ஓவர் மேட்ச். இது முதல் மற்றும் 2ஆம் இடத்தில் உள்ள தமிழ்நாடு மற்றும் ஆந்திரா இவர்களுக்கிடையே கிரிக்கெட் போட்டி நடந்து வெற்றி பெறுபவர் ஃபைனலுக்கு தகுதியாவார். இவர்களில் யார் தோற்கிறார்களோ அவர்கள் 3ஆம் 4ஆம் இடத்தில் உள்ள கர்நாடகா மற்றும் கேரளா
இவர்களின் யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்களுடன் மீண்டும் விளையாடி எவர் வெற்றி பெறுகிறாரோ அவர் ஃபைனலுக்கு தகுதியாவார். கிரிக்கெட் போட்டி இப்படி அறிவித்தவுடன் தமிழ்நாட்டு நடிகர் சங்கம் சார்பாக மொத்தம் 13 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். அதில் சில பேரால் கலந்து கொள்ள முடியாத காரணத்தினால் பாண்டியனை கலந்து கொள்ளுமாறு அழைப்பு வந்தது. அந்த 4 போட்டியும் ஒரே நாளில் நடக்கப் போவதால் பாண்டியனும் வருகிறேன் என்று ஒப்புக்கொண்டான். தமிழ்நாட்டு சங்கத்தின் சார்பாக 13 நடிகர்களும் கிரிக்கெட் விளையாட கேரளாவுக்கு சென்றனர். அவர்களை ஊக்குவிக்கும் விதமாக சில ஹீரோயின்களும் அவர்களுடன் சென்றனர். பாண்டியன் அவர்களுடன் வந்தது சில பேருக்கு பிடிக்கவில்லை. இவனை ஏன் கூட்டிட்டு வந்தீங்க, விளையாடுறதுக்கு உங்களுக்கு வேற ஆள் கிடைக்கலையா என்ன என்று கோபப்பட்டனர். இவன் ஒன்னும் உள்ள விளையாட வரமாட்டான், சப்ஸ்டியூட்டாக எடுத்திருக்கு என்று கூறினார் தமிழ்நாட்டு அணியின் கேப்டன். அவர் வேற யாரும் இல்லை, பாண்டியனின் முதல் படத்தில் நடித்த மாஸ் ஹீரோவான அர்ஜுன் தாஸ் தான். அடுத்த நாள் காலையில் முதல் போட்டி ஆரம்பித்தது. தமிழ்நாடு மற்றும் ஆந்திரா கேப்டன்கள் இருவரும் டாஸ் போட களத்திற்கு சென்றனர். டாஸில் ஆந்திரா வெற்றி பெற்று பேட்டிங்கை தேர்ந்தெடுத்தது. தமிழ்நாட்டு விளையாட்டு வீரர்கள் விளையாட்டு மைதானத்துக்குள் செல்ல தயாரானார்கள். அர்ஜுன் தாஸ் பாண்டியனையும் மற்றும் இன்னொரு நபரையும், நீங்கள் 2 பேரும் வெளியே உட்காருங்க, ஏதாவது தேவைப்பட்டால் வாட்டர் ஜூஸ் கொண்டு வந்து உள்ள கொடுங்க என்று சொல்லிவிட்டு விளையாட்டு மைதானத்துக்குள் தான் அணியுடன் சென்று விட்டார். இது ஆல்ரெடி எதிர்பார்த்ததுதான் என்று மனதுக்குள் நினைத்துவிட்டு அங்கிருந்த சாரில் உட்கார்ந்தான் பாண்டியன். அந்த இன்னொரு நபரின் பெயர் ஹரிஷ். இருவரும் அவர்களுக்குள் அறிமுகப்படுத்திக் கொண்டனர். இப்படி உட்கார வைப்பாங்கன்னு சொல்லியிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன். வெளியே உட்காருங்கன்னு சொன்னா கூட பரவாயில்ல, ஜூஸ் வாட்டர் தேவைப்படும் போது எடுத்துட்டு வந்து கொடுக்கணும் சரியா அப்படின்னு திம்ரா சொல்லிட்டு போறான் பாரு என்று புலம்பினான் ஹரிஷ். சரி விடு, அவங்க நம்மளோட சீனியர், அவங்க சொல்றத நம்ம கேட்கணும். உனக்குன்னு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது விளையாண்டு உன் திறமையை காட்டு என்றான் பாண்டியன். பாண்டியா, இங்க நடக்கிற பாலிடிக்ஸ் உனக்கு சரியா புரியலன்னு நினைக்கிறேன். இப்படி நம்மள உட்கார வைக்கிறதுக்கு கூட்டிட்டு வந்திருக்கவே வேண்டாம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மள வச்சு செய்ய போறாங்கன்னு அர்த்தம், புரியுதா என்று கோபப்பட்டான் ஹரிஷ். பாண்டியன் அதற்கு சிரித்தான். விளையாட்டு மைதானத்தில் 4 ஓவர் முடிவில் 37 ரன்கள் எடுத்திருந்தது ஆந்திரா அணி. அர்ஜுன் தாஸ் தண்ணி வேண்டும் என்பதற்கு சைகை காட்டினார். அவ்வளவு நேரம் புலம்பிக் கொண்டிருந்த ஹரிஷ் சைகை காட்டிய உடனே வாட்டர் பாட்டில் மற்றும் ஜூஸை எடுத்துக்கொண்டு வேகமாக ஓட்டமிடினான். இதை பார்த்து கொண்டிருந்த பாண்டியனுக்கு என்ன சொல்வதென்று தெரியாமல் அவனும் அவன் பின்னாடி டவலை எடுத்துக்கொண்டு சென்றான். ஆந்திரா அணி தமிழ்நாட்டு பவுலர்களின் பந்துகளை அடித்து நொறுக்கியது. இடையில் 1-2 விக்கெட்டுகள் போனாலும் அடிக்கின்ற வேகம் மட்டும் குறையவில்லை, அடித்து நொறுக்கியது பந்தை. 12 ஓவர் முடிவில் 4 விக்கெட் இழப்புக்கு 148 ரன்கள் எடுத்திருந்தது ஆந்திரா அணி. 148 எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு களமிறங்கியது தமிழ்நாட்டு அணி. அர்ஜுன் தாஸும் ரவியும் ஆட்டத்தை தொடங்கி வைத்தனர். 4 ஓவர் முடிவில் 23 ரன்கள் எடுத்திருந்த நிலையில் 5வது ஓவர் முதலாவது பந்தில் ஸ்டெப் அவுட் ஆனார் அர்ஜுன். அதன் பிறகு விஷ்ணு வந்தார். விஷ்ணு யார் என்றால், விஷ்ணு வேண்டாம் என்று சொன்ன படத்தில் நடித்தவன்தான் பாண்டியன். அதன் மூலம்தான் பிரபலமானான். விஷ்ணுவும் ரவியும் சேர்ந்து ரன்களை அடிக்கத் தொடங்கினர். ஆனால் ஆந்திரா டீம் பவுலர்ஸ்கள் வெறித்தனமாக பவுலிங் போட்டனர். அடுத்தடுத்த விக்கெட்டுகளை சாய்த்தனர். இப்போது என்ன செய்வது என்று தெரியாமல் ஆட்டத்தை மெதுவாக ஆடத் தொடங்கினார்கள். இன்னும் 12 பந்துக்கு 20 ரன்கள் எடுக்க வேண்டும் நிலையில் ஒரு விக்கெட் விழுந்தது. மொத்தமாக 6 விக்கெட்டுகளுக்கு 128 ரன்கள் அடித்திருந்தனர். இப்பொழுது களத்தில் ராம்கியும் சுந்தரும் இருந்தனர். இப்பொழுது ராம்கி அடுத்தடுத்த 2 4 அடித்து அணியின் ஸ்கோரை 136ஆக ஏற்றினார். 9 பந்துக்கு 12 ரன் எடுக்க வேண்டும் நிலைக்கு கொண்டு வந்தார். அடுத்த பந்தை தூக்கி அடிக்கும்போது கேட்ச் பிடித்து ராம்கியை அவுட் செய்தனர். இப்பொழுது 8 பந்துக்கு 12 ரன் எடுக்க வேண்டும் என்ற நிலையில் இருந்தது தமிழ்நாட்டு அணி. ஆந்திரா அணி மற்றும் தமிழ்நாட்டு ரசிகர்கள் ரொம்பவும் பதட்டமாக இருந்தனர். ஆந்திரா அணி கேப்டன் அனைவரும் சற்று முன்னோக்கி வரும்படி சொன்னார். அதன்படி அனைவரும் சற்று முன்னே வந்து நின்றனர். இப்போது 6வது பந்தான போட்டியின் கடைசி பந்து வேகமாக வீசப்பட்டது. அதை சற்று யோசிக்காமல் ஓங்கி அடித்தார் சுந்தர். அந்த பந்து வேகமாக பறந்தது. அனைவரும் அந்த பந்தை நோக்கித்தான் பார்த்தார்கள். அந்த பந்து சுந்தர் அணிக்கு, அதாவது தமிழ்நாட்டு அணிக்கு 6 ரன்கள் பெற்றுக் கொடுத்து வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது. மகிழ்ச்சியில் அனைவரும் ஒருவருக்கொருவர் கட்டிப்பிடித்துக் கொண்டாடினார்கள். இதன் மூலம் ஃபைனலுக்கு நேரடியாக முன்னேறியது தமிழ்நாட்டு அணி. தோல்வி அடைந்த ஆந்திரா அணி அடுத்த போட்டிக்காக காத்துக் கொண்டிருக்கிறது. ஏனென்றால் கர்நாடகாவுக்கும் கேரளாவுக்கும் அடுத்த போட்டி நடைபெறும். அதில் யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்களுடன் போட்டி போடத்தான் காத்திருக்கிறது ஆந்திரா அணி. கர்நாடகா கேரளா அணிகளுக்கான போட்டியில் யார் வெல்லப் போகிறார்கள், வென்றவர் ஆந்திரா அணியை வெல்வார்களா என்பதை அடுத்த பகுதியில் காண்போம். இக்கதை தொடர் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பேப்பர் டப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.